டெய்லி இதே டைம் ஆயிடும். ஓ அப்படியா? காலேஜ்ல விட திரும்ப கூப்பிட எல்லாம் உங்க மகனே பாத்துக்குவாரு. ஆமா ஆமா பாத்துக்குவான். பரவாயில்லையே, இந்த காலத்துல யார் இப்படி எல்லாம் செய்யறா? கல்யாணம் முடிச்சிட்டாலே வீட்ல உட்காந்து வேலை பாருன்னு சொல்லிடுறாங்க. பொண்டாட்டிய படிக்க வைக்கிறதுலாம் இந்த மாதிரி ஒரு சில பேர் தான். அதுவும் எங்க கிராமத்துலலாம் கல்யாணத்துக்கு முன்னையே பொண்ணுங்களை காலேஜுக்கு அனுப்ப மாட்டேங்கிறாங்க. 12 முடிச்சிட்டா அடுத்து 1 வருஷம் 2 வருஷம் வீட்ல வச்சிருந்து கட்டி கொடுத்துறாங்க. ஹே மீனாட்சி, அதெல்லாம் முந்தி. இப்பெல்லாம் அப்படி கிடையாது. ஓரளவு எல்லாருமே பிள்ளைகளை படிக்க வைக்கணும் தான் நினைக்கிறாங்க. ஏன் பிள்ளைங்க படிக்கணுங்கிறதுக்காக பிள்ளைங்க பிறக்கிறதுக்கு முன்னே சேர்த்து வைக்க ஆரம்பிச்சிடறாங்க. ஆமா பாலா, உண்மைதான். பொண்ணுங்களுக்கு படிப்பு முக்கியம்னு எல்லாம் விரும்பி படிக்க வைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. வாசுகி வந்தோன்னா வீட்டு வேலையெல்லாம் பாப்பாளா? அதெல்லாம் பாப்பா. காலையில சீக்கிரம் எழுந்தோம் வாசல் கூட்டி தெளிச்சிருவா. சமையல் கூட மாட நின்னு வேலை பாப்பா. அதெல்லாம் அவளுக்கு சொல்ல வேண்டியதே இல்ல. எல்லாம் பார்த்து பார்த்து செய்வா. சாதனா சொல்லுங்க, நீ கேட்டியா? மருமகளை விட்டு கொடுக்காம பேசுறாங்க. இதே வார்த்தையை எங்க அத்தையிட்ட கேட்டிருந்தா சும்மா கடைஞ்சி தாளிச்சு கொட்டிருப்பாங்க. உண்மைதான் சாதனா, சும்மாவே 1000 குறை சொல்வாங்க. இப்படி யாராவது ஒரு சில வார்த்தை பேசிட்டா அவ்வளவுதான். விடுங்க நீ, ஒவ்வொரு ஆள் குணம் அப்படித்தான், கண்டுக்காதீங்க. இப்போ நீங்க எல்லா வேலையும் முடிச்சிட்டீங்களா? இல்ல வாசுகி வந்து பாப்பாளா? ஆமா நீ, இவங்க என்ன அண்ணியே ஏதாவது குறை சொல்லலாமான்னு தேடி தேடி பேசுறாங்க. ஆமா ஆமா அப்படித்தான் பேசுறாங்க. சரி ஓகே, என்ன பேசினா என்ன, எங்க அம்மா கண்டுக்க மாட்டாங்க. ஆமா ஆமா. இல்ல இல்ல, இன்னைக்கு எல்லா வேலையும் நான் முடிச்சிட்டேன். எங்க வீட்டு பக்கத்துல உள்ள கோவில்ல இன்னைக்கு விசேஷம். வாசுகியும் சிவானியும் வந்தோன்னா அப்படியே கூட்டிட்டு போலான்னு எல்லாம் முடிச்சுட்டு ரெடியா கிளம்பிதான் இருக்கோம். நீங்களும் வாங்கனே. அம்மன் கோவில் பூஜையில கலந்துக்கிறது அவ்வளோ விசேஷம். பாலா நீயும் கூட வா. எல்லாரும் சேர்ந்து போயிட்டு வீட்டுக்கு வரலாம். அது மணிக்கணனா லேட்டா கூப்பிட வர சொல்லுங்க. பக்கத்துலதான், நடந்து போயிட்டு வந்துடலாம். இல்ல இல்ல, எனக்கு ஒண்ணும் பிரச்சனை இல்ல. மீனாட்சி தான். மீனாட்சி எங்க ஊருக்கு வந்திருக்க, எங்க கோவில் அபிஷேகத்தையும் பாத்துட்டு போ. அது இல்ல, என் பிள்ளைங்க தனியா. அதெல்லாம் இருந்துக்குவாங்க. இல்ல இங்க பாரு, 11 அபிஷேகம் நடக்கும். அப்புறம் சாமி அலங்காரம்லாம் முடிஞ்சு சுட சுட சாம்பார் சாதம் உருளைக்கிழங்கு கூட்டு கொடுப்பாங்க. அப்பா அவ்வளவு அமிர்தமா இருக்கும். சாமியை கும்பிட்டுட்டு அப்படியே பிரசாதம் சாப்பிட்டுட்டு வரலாம். சாம்பார் சாதமா? ஆமா ஆமா, நம்ம வீட்ல இருந்து பூஜைக்கு கொடுத்திருக்கு. ஓ அப்பனா வேணுங்கறத சாப்பிட்டுக்கலாமா? தாராளமா சாப்பிடலாம். சரி சரி. பாலாத்த பிள்ளைங்க வீட்ல இருந்துக்குவாங்கல்ல? அதெல்லாம் இருந்துக்குவாங்க. சரி சரி, அப்புறம் கோவிலுக்கு போலாமா? போலாமே. போலாம். சரி மீனாட்சி. ஐயோ ஐயோ, சாம்பார் சாதம் சொன்ன உடனே சரின்ட்டா பாரு. திரு வந்துட்டியா? ஆமாமா. ஏய் திரு, உங்க அத்தை வந்திருக்காங்க பாரு. வாங்கத்த வாங்க. சரிங்க தம்பி. வாசுகி இன்னும் வரலையா? இல்ல வரலையே. ஏய் திரு. மா என்ன வரலையான்னு கேக்குற? நீ தானே கூப்பிட போன? அது நானு. என்ன திரு? இல்லம்மா, கூப்பிட போனேன். எனக்கு ஒரு வேலை இருந்தது, அதை முடிச்சுட்டு வரேன், வீட்டுக்கு போங்கன்னு சொன்னேன். ஓ அப்படியா? இப்ப வந்துருவாங்க. சரியா? என்ன திரு தம்பி வந்தாப்ல ஒரு ஆட்டுக்குள்ள போயிட்டாரு? அது ஒண்ணு இல்ல, அவனுக்கு வேலை ரொம்ப இருக்கும், அதான் கொஞ்சம் ஃப்ரெஷ் ஆயிட்டு வருவான். ஓ சரி சரி. சாதனா, மா அண்ணனுக்கு டீ போட்டு கொண்டு போய் கொடு, என்ன ஏதுன்னு கேட்டுட்டு வா. சரிங்கம்மா. சாதனா சொல்லுங்கம்மா. கோவிலுக்கு போறோம், அண்ணனையும் வர சொல்லு. சரிங்கம்மா. என்ன மதனி? டீ போட்டு கொடுத்துட்டு கோவிலுக்கு கூட்டிட்டு வாமான்னு சொன்னேன். வந்துருவாங்க, எல்லாரும் சேர்ந்து போலாம். சரிங்க மதனி. வாசுகி, எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. அண்ணன் கோபப்படும், ஆனா இப்படி எல்லாம் பண்ணாது. எவ்வளவு தூரம் நம்மள நடக்க விட்டு வீட்டுக்கு வந்திருக்கான். ஆமா சிவானி, அவ்வளவு கோபம் நம்ம மேல இருக்கு. என்ன பண்றது வாசுகி, எனக்கே தெரியல. எங்க அம்மா வேற வந்திருக்காங்க. அத்தையா? வெளிய செப்பல் இருக்கு பாரு. எங்க அம்மா கிட்ட ஏதாவது திரு சொல்லிருப்பாங்களா? வீட்ல எல்லார்ட்டையும் ஏதாவது சொல்லியிருந்தா? சாரி வாசுகி, என்னால உனக்கும் கஷ்டம். நான் இப்படி எல்லாம் ஆகும் நினைச்சு பார்க்கல. ராம் மேல கார் மோத வந்தோன்ன ஒரு பதட்டத்துல. சாரி வாசுகி. சரி விடு, எதா இருந்தாலும் சமாளிப்போம். வா உள்ள போலாம். எவ்வளவு நம்பிக்கை வச்சிருந்தேன். ஃப்ரெண்டுன்னு சொன்னாங்க. ஆனா இப்போ வாசுகி, நீயும் சேர்ந்து என்ன ஏமாத்திருக்கல. இதை என்னால நம்பவே முடியல. நடு ரோட்ல அத்தனை பேர் மனுக்கா. சிவானி, அண்ணன் நீ சொல்றதான் கேப்ப, நீ தான் முக்கியம். உன்னை மீறி நான் எதையும் செய்ய மாட்டேன். எப்படி எல்லாம் பேசுன, ஆனா அதெல்லாம் பொய்யாக்கிட்டேல. இத்தனை நாள் அப்பனா என்கிட்ட பொய்யா நடிச்சியா? வாசுகி, இதுக்கெல்லாம் நீயும் உடந்த. நான் உங்களெல்லாம் நம்பினதுக்கு என்ன முட்டாளாக்கிட்டீங்கல்ல. அண்ணா அண்ணா. சொல்லுமா. இந்தாண்ணா. இல்லம்மா, அண்ணனுக்கு வேண்டாம். ஏனா? எப்பவும் இந்த டைம் குடிக்கிறதானே? இந்தா. ஏதாவது பிரச்சனையா? அதெல்லாம் இல்லம்மா. பின்ன என்ன ஒரு மாதிரி இருக்க? எப்பவும் இப்படி வாசுகியா நீ விட்டுட்டு வர மாட்ட, இன்னைக்கு என்ன? அதான் சிவானி இருக்காளே. ஓ
ஆனாலும் ஒண்ணு இல்லம்மா கூடு. இந்தா. அண்ணா, நாங்க எல்லாம் கோவிலுக்கு போறோம். நீயும் வருவியா? அம்மா சொன்னாங்க. இல்ல நான் வரல, நீங்க போயிட்டு வாங்க. ஏனா பக்கத்துல தான். நாமளும் பூஜைக்கு கொடுத்துருக்கோம்ல, போகணும்னா. அப்பா, சித்தப்பா, சக்தி அண்ணா எல்லாம் ஆபீஸ் போயிட்டாங்க. நீ வானா? இல்லம்மா நீங்க போயிட்டு வாங்க. என்னண்ணா, என்னாச்சு உனக்கு? சாதனா, அண்ணனுக்கு ரொம்ப தலை வலிக்குது. நான் இப்போதைக்கு எங்கேயும் வர முடியாது. ப்ளீஸ்மா போ. நீங்க எல்லாம் போயிட்டு வாங்க போங்க. என்ன கொஞ்ச நேரத்துக்கு கொஞ்சம் தொந்தரவு பண்ணாம. சரிண்ணா, காஃபி குடிச்சிட்டு ரெஸ்ட் எடு. ம். அண்ணி வந்ததும் அண்ணி சிவானி எல்லாரும் சேர்ந்து தான் போறோம். கதவை சும்மா க்ளோஸ் பண்ணிட்டு போறோம். நீ பாத்துக்கோ. ம். கோவிலுக்கு போறாளா? போகட்டும் போகட்டும். எங்க போகணுமோ போயிட்டு வரட்டும். எங்க போனாலும் இங்க தானே வரணும். அம்மா, அப்பாவே வந்துட்டீங்களா? ஆமாடி, இன்னைக்கு என்ன லேட் ஆயிடுச்சு? ஆமாமா, லேட் ஆச்சு. வாசுகி, அத்தை. சொன்னேன்ல இன்னைக்கு கோவிலுக்கு போகணும்னு. ஆமா அத்தை. வாமா, லேட் ஆயிடுச்சு, கிளம்பலாம். அத்தை இப்படியே வா. ஆமா, போயிட்டு 2 மணி நேரம் தான், சீக்கிரம் வந்துடலாம். அம்மா, என்னம்மா? திருவண்ணாவுக்கு தலைவலிக்குதான், அதனால எங்கேயும் வரலன்ட்டாங்க. அம்மா எல்லாத்தையும் போக சொன்னாங்க. அப்படியா? பக்கத்துல தானாடி, வழி விடு, அம்மா சொல்றேன். இல்லம்மா, அண்ணனை தொந்தரவு பண்ணாத. ஒரு மாதிரி டென்ஷனா இருக்காங்க. நம்ம கோவிலுக்கு போயிட்டு வருவோம், கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுக்கட்டும். டென்ஷனா இருக்காங்களா? ஐயோ, என்ன பண்ண போறேன்னு தெரியல. ஆனா நல்ல வேளை திரு அம்மா கிட்டயும் அத்தை கிட்டயும் எதையும் சொல்லல. இப்ப நம்ம என்ன பண்றது? கோவிலுக்கு. சரிடி, வாங்க நாம கிளம்பலாம். சரிங்கம்மா. வாளா, மீனாட்சி வாங்க கிளம்பலாம். பெரியம்மா. சொல்லுமா. நான் கோவிலுக்கு வரல. ஏமா? நான் வரல பெரியம்மா, நீங்க மட்டும் போயிட்டு வாங்க. இந்த பூஜையில கலந்துக்கிறது ரொம்ப நல்லதுமா. நம்ம என்ன நினைக்கிறோமோ அது அப்படியே நடக்கும். வாமா, பக்கத்துல தானே. இல்ல பெரியம்மா, சிவானி வீட்ல இருந்தா சரி வராது. திருவுக்கு எதையும் புரிய வைக்க முடியாது. சிவானி கோயிலுக்கு போட்டும், நாம வீட்ல இருக்கலாம். பெரியம்மா, எனக்கு படிக்க வேண்டியது வேற நிறைய இருக்கு. ஏய் சிவானி, வந்து எல்லாம் பாத்துக்கலாம். நீ கோவிலுக்கு போயிட்டு வா. நானா? போயிட்டு வா. நான் எப்படி திருவண்ணாட்ட பேசணும்? நான் பாத்துக்கிறேன், நீ போயிட்டு வா. நான் பாத்துக்கிறேன், நீ கிளம்பு. திருவண்ணாட்ட நானே பேசிக்கிறேன். என்னோட பிரச்சனையில நீ வேண்டாம். சிவானி சொன்னா புரிஞ்சுக்கோ, கிளம்பு. என்னம்மா? ஒண்ணு இல்லத்த, படிக்க வேண்டியது நிறைய இருக்குன்னு சொல்றா. வந்து சேர்ந்து நாங்க படிச்சுக்கிறோம். நீங்க எல்லாம் போயிட்டு வாங்க அத்த. இங்க இல்லாமா நீ? இல்லத்த, தலைவலிக்குன்னு சொன்னாங்கன்னு சாதனை சொன்னா. அவங்கள தனியா விட்டுட்டு நான் எப்படி? நான் பாத்துக்கிறேன் அத்த. அத்த, தனியா விட்டுட்டு கோவிலுக்கு வந்தா மனசு கேட்காது. நீங்க எல்லாம் போயிட்டு வாங்க, நான் பாத்துக்கிறேன். மதினி இருக்கட்டும், நாம எல்லாம் போலாம். திரு தம்பிய பாத்துக்கணும்ல, வந்ததுல இருந்தே ஆள் ஒரு மாதிரி இருக்காங்க. சரி பாலா, சரி வாசுகி, பாத்துக்கோ, நாங்க கிளம்புறோம். சரிங்க அத்த. அம்மா, போயிட்டு வீட்டுக்கு வாங்க. பாக்கலாம்டி. அப்பாட்ட சொல்றேன், கோயில இருந்து கூட்டிட்டு போறேன்ட்டாங்கன்னா கோயில இருந்து வீட்டுக்கு போயிருவேன். இல்லன்னா இங்க வாரேன். அம்மா, அப்பா கூட இங்க வந்துட்டு போங்க. வர முடிஞ்சா வாரேன்டி. வீட்ல 3 பேர் ஒத்தையில இருக்காங்க. பாக்கலாம், இல்லாட்டி இன்னொரு நாள் கண்டிப்பா வாரேன். சரிங்கம்மா, சஞ்சனாவையும் கூட்டிட்டு வாங்க. சரிடி, வாங்க மதினி போலாம். சிவானி கிளம்பு. ஏன் இப்படி பண்ற? நான் தானே தப்பு பண்ணவ. நான் அண்ணாட்ட பேசிக்கிறேன். தேவையில்லாம நீ உள்ள வராத, உனக்கு தான் பிரச்சனை. தேவையில்லாமலாம் இல்ல சிவானி. ஏதா இருந்தாலும் என்னோட போயிட்டா குடும்பத்துக்குள்ள எந்த சண்டையும் வராது. ஆனா உங்க அண்ணன் உன்னை ஏதாவது சொல்லி, சப்போஸ் சக்தியோ சின்ன மாமாவோ ஏதாவது திருவ கேட்டுட்டா கண்டிப்பா குடும்பத்துக்குள்ள பிரச்சனை வரும். வேண்டாம், நான் பாத்துக்கிறேன். யோசிக்கல, என்னாலதான் இல்ல. ஏய், ஒண்ணு இல்ல. நல்லபடியா போய் சாமி கும்பிட்டுட்டு வா, எல்லாம் நல்லதே நடக்கும். வாசுகி, அண்ணனை பார்த்துட்டாவது போயிடுறேன். கோவிலுக்கு போயிட்டு வந்து பாரு. கோபமா இருக்கு மாத்திரம் நம்ம உள்ள போய் பேசணும். கோபம் அதிகமாகுமே தவிர குறையாது. நம்மளே கோபத்தை அதிகப்படுத்த வேண்டாம். நீ போ, நான் சொல்றேன் இல்ல, நீ போ. பாத்திரு, சீக்கிரம் வந்துடுறேன். ஒன்னும் பிரச்சனை இல்ல, சாமி நல்லா கும்பிட்டுட்டு வா. திரு, சிவானி மேலதான் உன் கோபம் இருக்கும். என் மேல கோபப்பட மாட்டேங்கிற நம்பிக்கை இல்ல. சிவானிய கோயிலுக்கு போ சொல்லிட்டேன். திரு, ப்ளீஸ் புரிஞ்சுக்கோ. நான் பேசுறத காது கொடுத்து கேளு. முகம் கழுவிட்டு ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு சாதனா திருவுக்கு தலைவலிக்குன்னு சொன்னால டீ போட்டு கொண்டு போலாம். என்னங்க, தலைவலிக்குதாமே? சாதனா சொன்னா. இந்தாங்க, டீ போட்டு கொண்டு வந்திருக்கேன். எங்கவ? சிவானியா? ஆமாண்டி, எங்கவ? திரு, எங்கன்னு கேக்குறேன்ல. கோவிலுக்கு. என்னங்க, கோபப்படாதீங்க. இந்தாங்க, முத டீ குடிங்க. என்னங்க? என்னடி, என்ன பண்ற நீ? என்னங்க? திரும்ப திரும்ப என்னன்னு கேட்ட? மனுஷனா இருக்க மாட்டேன். சொல்லு, என்ன நடக்குது? என்ன நடக்குதுன்னா? அதான் பார்த்தேனே அந்த கன்றாவிய. என்னடி நடக்குது? அது ஃப்ரெண்ட்ஸ் மட்டும் சொல்லாத. இத்தனை நாள் என்கிட்ட அப்படிதானே சொல்லிக்கிட்டு இருந்த.
வாசுகி, உன்னை நான் எவ்வளவு நம்பினேன். என் உயிரை நீ தானடி நினைச்சேன். ஆனா நீ ஏன் என்னை ஏமாத்திட்டேல? ஐயோ இல்லங்க. பேசாத. உன்னோட காரணம் எதுவுமே நான் கேட்க விரும்பல. என்னங்கறத மட்டும் சொல்லு. என்ன நடக்குது அவங்களுக்குள்ள? அது சொல்லுடி. என்னங்க, சிவானிக்கு ராம ரொம்ப பிடிச்சிருக்கு. சிவானி ராம லவ் பண்றா. லவ்வா? ஆமாங்க. ஓ, லவ்வா? ஓகே ஓகே. இத்தனை நாளா என்கிட்ட சொல்லாம ஃப்ரெண்ட் என்ன? ஏன் அப்படி? என்னங்க, நீங்க ராம பத்தி பேசினாலே கோபப்பட்டீங்க. அதான் 2 பேர் லவ் பண்ணி கல்யாணம் முடிச்ச பிறகு சொல்லிக்கலாம் நினைச்சேன். இல்லங்க. இல்ல இப்ப கூட 2 பேரும் லவ் பண்றாங்களா? இல்ல நீயே ஏதாவது கல்யாணம் ஏதாவது முடிச்சு வச்சிட்டியா? என்னங்க? என்ன உண்மையை சொல்லு. அதான் புருஷன் கிட்ட மறைக்கிறேன்னு ஆயிப்போச்சுல. இதையும் மறைச்சலாம் நினைச்சிட்டியா? எப்போ கல்யாணம் முடிஞ்சது? 2 பேரும் அவரவர் வாழ்க்கையை வாழ ஆரம்பிச்சிட்டாங்களா? என்னங்க, போதும். தப்பா பேசாதீங்க. நான் பேசுறது தப்பா? ஆமா. எதிர்த்து பேசாத. இங்க பாருங்க, நீங்க இப்படி கோபப்படுவீங்கன்னு தான் நான் சொல்லாம இருந்தேன். நான் கோபப்படுவேன்னு தெரியுதுல. அப்பனா எதுக்குடி இதெல்லாம் நடக்குது? எல்லாத்தையும் தெரிஞ்சே நீயும் கூட துணையா இருந்திருக்க. என்னால அதைத்தான் தாங்கிக்க முடியல. சிவானி மட்டும் என்கிட்ட மாத்தி பேசியிருந்தா கூட இந்த அளவுக்கு எனக்கு வலிச்சிருக்காது. ஆனா நீ எப்படி? நீதான் உலகம், நீதான் எல்லான்னு உன்கிட்ட நான் சொல்லி சொல்லி இவன் நம்மள மட்டும்தான் நம்புறான். மடையன். இவனை எப்படினாலும் ஏமாத்திடலாம் நினைச்சிட்டேல. என்னங்க, இப்படி எல்லாம் பேசாதீங்க. நான் சொல்ல வரத முத கேளுங்க. என்ன சொல்ல போற? இல்ல என்ன சொல்ல போறேன்னு கேக்குறேன். சொல்ல வேண்டிய நேரத்துல எதையும் சொல்லாம இப்ப சொல்ல போறேனா? நீ எதுவும் பேச வேண்டாம். போ, இனிமே நீயே எல்லாத்தையும் பாத்துக்கோ. நான் இந்த வீட்டுக்கு இனி தேவையில்லை. உனக்கு தான் எல்லாம் தெரியுமே. எல்லாத்தையும் நீயே பாத்துக்கோ. போடி போ. என்னங்க, நான் சொல்ல வரத கேளுங்க. உங்களுக்கு பிடிக்காதது செஞ்சது தப்புதான். ஆனாலும் நான் சொல்றதையும் கேளுங்க. தூரப்போ. என்னங்க? தூரப்போ. திரு. போடி. என் பக்கத்துல நிக்காத. என்ன தொடாத. என் கிட்ட பேசாத. எனக்கு உன்னை பார்க்கவே பிடிக்கல. போங்கறேன்ல. திரு. என்னங்க? போடி. என்னங்க, நான் சொல்றத கேளுங்க. அழுக நடிக்காத. என்னைக்கு நீ என்னை ஏமாத்தணும்னு நினைச்சியோ எனக்கு நல்லா புரிஞ்சு போச்சு. நீ என் மேல காட்டின அன்பு பாசம் எல்லாம் போய் எல்லாம் நடிச்சிருக்க. அதுவும் எனக்கு பிடிக்கல நீ தெரிஞ்ச அந்த விஷயத்துக்கு நீ ஒத்து போயிருக்க பாரு. இதுல இருந்தே தெரியுது நீ என்ன எவ்வளவு முட்டாளா யூஸ் பண்ணிருக்கேன்னு. போ, இங்க இருந்து போ. என் கண்ணு முன்னாலே நிக்காத. போயிடு. போறேங்க, போறேன். எல்லாமே போயின்னு சொல்லிட்டீங்கல்ல. இனி நான் இங்க இருந்து பிரயோஜனம் இல்ல. போன்னு சொல்றீங்க. இந்த ரூமை விட்டா இல்ல இந்த வீட்டை விட்டா? அது ஓ இஷ்டம். ஆனா என் மூஞ்சி முன்னால நிக்காத. போ. போறேங்க, போறேன். என் மூஞ்ச பார்க்க கூட பிடிக்கலன்னா, ஆனா போறதுக்கு முன்ன உங்ககிட்ட நான் பேசணும். பேசாம போக மாட்டேன். நான் எதுவும் பேச விரும்பல. உன் மேல கோபப்படக்கூட கஷ்டமா இருக்கு. எவ்வளவு கோபத்திலையும் மனசு கஷ்டப்படுற மாதிரி பேசிடக்கூடாது, அடிச்சிடக்கூடாதுன்னு நான் நினைக்கிறேன். ஆனா நீ என்ன நினைக்கல. தயவு செஞ்சு இங்க இருந்து போயிடு. எனக்கு கோபத்தை விட ரொம்ப கஷ்டமா இருக்கு. மேலும் மேலும் என்ன கஷ்டப்படுத்தி சித்திரவதைப்படுத்தாத. போ. அவ்வளவுதானே? சரி விடு, சொல்லு. ஏன் அந்த ராம உன் தங்கச்சிக்கு வேண்டாங்கற? அத நான் உன்கிட்ட சொல்ல வேண்டியல. கிளம்பு. சொல்லு. நீ சொன்னாதான் நான் போவேன். ஏன் வேண்டாங்கற? ஏன் அது உனக்கே தெரியாதா? ஏற்கனவே கல்யாணம் முடிஞ்சு குழந்தை இருக்கு. அவனுக்கு போய் என் தங்கச்சி படிச்சுக்கிட்டு இருக்கா. கட்டி கொடுக்க சொல்றியா? நான் இதுக்குதான் ஆரம்பத்திலே கேட்டேன். சிவானி சின்ன பொண்ணு, அவளுக்கு புரியாது. ஆனா ஆரம்பத்திலே நாம எடுத்து சொன்னா கண்டிப்பா புரிஞ்சுக்குவா. இந்நேரம் இவ்வளவு தூரத்துக்கு வளர்ந்துருக்காது. உன்கிட்ட நான் சிவானிய பத்தி கேட்கும் போதெல்லாம் அந்த பேச்ச அவாய்ட் பண்ண, இல்ல மழுப்பி பேசின. அப்பவே நான் யோசிச்சிருக்கணும். என் பொண்டாட்டின்னு உன் மேல நம்பிக்கை வச்சேன் பாத்தியா? அதான் இவ்வளவு பெருசா இழுத்து கொண்டு வந்திருக்க. சரி, எல்லாம் நான் பண்ணதாவே இருக்கட்டும். உனக்கு என்ன பிரச்சனை? ராம் ஏற்கனவே கல்யாணமாயி குழந்தை இருக்கு. அந்த ஒரு காரணத்துக்காக உன் தங்கச்சியை கட்டி கொடுக்க மாட்ட, அப்படித்தானே? அதத்தான் நான் சொல்லிட்டேனே. அப்படித்தான் கேட்டேனா? நீயே சொல்லு. உனக்கும் ஒரு தங்கச்சி இருக்கால. இந்த மாதிரி ஒரு பையனா சஞ்சனாவுக்கு கட்டி வைப்பியா? திரு, நீ அப்படி பேசுற? சஞ்சனா, சிவானி, சாதனா 3 பேரும் ஒண்ணுன்னு சொல்லுவ? பாத்தேல. உன் தங்கச்சின்னு சொன்ன உடனே உன் மனசு கஷ்டப்படுதுல. அப்படித்தான் எனக்கும் இருக்கும். என் தங்கச்சின்னு சொன்ன உன்ன கஷ்டப்படல திரு. சஞ்சனான்னு பிரிச்சு பேசுறேல. உன்கிட்ட இதெல்லாம் எதிர்பார்க்கல. நான் பேசினா புரிஞ்சுக்குவேன்னு நினைச்சேன். சரி விடு. என் தங்கச்சியை வச்சே சொல்றேன். சிவானி என்கிட்ட என்ன பேசி அழுதாலோ, என்ன சொன்னாலோ, அது அப்படியே சஞ்சனா சொல்லியிருந்தாலோ அதுக்கு நான் சரின்னு தான் சொல்லியிருப்பேன். ஏன்னா சிவானி மத்தவங்கள மாதிரி பார்த்ததும் ஏய் நீ ரொம்ப அழகா இருக்க, கட்டினா உன்னதான் கட்டுவேன், எனக்கு உன்ன ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படிலாம் நினைச்சு லவ் பண்ணல. அவ லவ் பண்ண காரணமேவோ அம்மா உனக்கே தெரியும். ராம் மேல எனக்கு வந்த அன்பு. அவன் அழகா இருக்கான், அவனை பார்த்தோன்னா பிடிச்சிருக்கு. அந்த மாதிரிலாம் எதுவுமே இல்ல.
அவன் அவன் குழந்தை மேல வச்சிருந்த அன்பு, அப்புறம் அவன் பொண்டாட்டி மேல வச்சிருந்த காதல், இதை விட பிக்குட்டிக்கு ஒரு நல்ல அம்மாவா இருக்கணுங்கிற நினைப்பு, இதுதாமா ராம் மேல எனக்கு அன்பு வர காரணம். அது உனக்கே தெரியும். நீ ஏன் சொல்லு? எத்தனை அப்பா அம்மா இல்லாம ஒரு குழந்தைய வளர்க்குறாங்க? 100ல 4-5 பேர், அவ்வளவுதான். எல்லாரும் அந்த குழந்தைய பாத்துக்கிறதுக்காக இன்னொரு கல்யாணம் பண்ணிக்குவாங்க, இல்ல அவங்க பாட்டி வீடு இல்ல ஏதாவது ஒரு இடத்துல அந்த குழந்தைய விடுவாங்களே தவிர பெத்த தாய் மாதிரி பாத்துக்க மாட்டாங்க. ஆனா ஏன் ராம் அபி அவங்க அம்மா வயித்துல 3 மாசம் இருக்கும்போதுல இருந்து தாய்க்கு தாயா தந்தைக்கு தந்தையா அவ்வளவு பக்குவமா பார்த்து வளர்த்து கொண்டு வந்திருக்கான். இப்படிப்பட்டவனை எங்கேயாவது பார்க்க முடியுமா? அம்மா, ராமு வாழ்க்கையில அவ்வளவு சந்தோஷத்தை அனுபவிக்கல. உனக்கும் என்ன பத்தி தெரியும், என் வாழ்க்கையும் அப்படித்தான். அதனால தான் அபிக்குட்டிக்கு அம்மாவா, ராமுக்கு நல்ல மனைவியா அவங்க வீட்ல இருந்து அவங்களெல்லாம் சந்தோஷமா வச்சுக்கணும்னு நினைச்சேன். இதெல்லாம் தப்புன்னு நினைச்சேனா எந்த தண்டனையா இருந்தாலும் எனக்கு கொடு. எனக்காக வாசுகி அண்ணன் கிட்ட பேசுறேன்னு வீட்ல இருக்கா, அவளுக்கு எந்த கஷ்டத்தையும் கொடுத்துறாத. அது மாதிரி என் அண்ணனும் கஷ்டப்படக்கூடாது. ஏன்னா எல்லாரும் என் மேல அவ்வளவு உயிரா இருக்காங்க. அண்ணனுக்கு இப்ப கோபம் வருதுன்னா அது என் மேல வச்ச பாசம்தான். அம்மா, உனக்கு இஞ்சி கேக்குறேன், உனக்கு கஷ்டமோ தண்டனையோ எனக்கு மட்டும் கொடு. என் அண்ணனுக்கோ அன்னிக்கோ இல்ல என் குடும்பத்துக்கோ எதையும் கொடுத்துறாத. என்னால என் குடும்பத்துக்குள்ள பிரச்சனை வரக்கூடாது. இன்னைக்கு உன்னை நினைச்சு என்ன வேண்டிக்கிட்டாலும் நடக்கும்னு பெரியமா சொன்னாங்க. நான் கேட்டுக்கிறதுல இந்த ஒண்ணுதாமா. ஏதா இருந்தாலும் எந்த கஷ்டமா இருந்தாலும் எனக்கு மட்டுமே வரட்டும். அப்புறம் நான் ராம கல்யாணம் பண்ணிக்கணும்னு யோகா இருந்தா நீ அதை நடத்துவேன்னா என் குடும்பத்துல உள்ள அத்தனை பேர் சம்மதத்தோட நடக்கணும். எனக்காக இதை மட்டும் செய்யுமா. சிவானிக்கு என்ன பிரச்சனை? ஏன் கண்ணை கசக்கிக்கிட்டு அம்மன் கிட்ட இந்த அளவுக்கு வேண்டிக்கிட்டு இருக்கா? என்னவா இருக்கும்? சிவானி முகத்தை வந்ததுல இருந்து பாக்குறேன், சரியே இல்ல. என்னாச்சு? சிவானியோட அன்பு வேற மாதிரி, அந்த குழந்தைக்காக வந்தது. அதை விட ராமோட நல்ல குணம். நீயே சொல்லு திரு. அந்த குழந்தை கருவுல 3 மாசம் இருந்ததுல இருந்து இப்ப 3 வயசு குழந்தை வரைக்கும் ராம் மட்டுமே பாத்துட்டு வரான். அப்படிப்பட்ட ஒருத்தன் மேல அன்பு வந்தது, காதல் வந்தது தப்பு இல்ல திரு. ராம்க்கு சிவானியை கட்டி கொடுத்தா உண்மையிலே அவ ரொம்ப சந்தோஷமா இருப்பா. திரு, சிவானி எத்தனை நாள் சொல்லியிருக்கா எனக்கு அம்மா இருந்தும் தாய் பாசங்கிறதே கிடைக்கல, எனக்கு விவரம் தெரிஞ்சதுல இருந்து நான் கஷ்டப்பட்டுட்டு தான் இருக்கேன்னு. இப்பதானே நீங்களாம் வந்து அவளை புரிஞ்சுக்கிட்டு கொஞ்ச நாளா தானே அவ சந்தோஷமா இருக்கா. ஆனா ராம மட்டும் அவளை கல்யாணம் பண்ணி கொடுங்க, அவ வாழ்க்கை ஃபுல்லா சந்தோஷமா இருப்பா. என் தங்கச்சியா இருந்தாலும் நான் இதைத்தான் நினைச்சிருப்பேன். இதெல்லாம் உன்கிட்ட நான் ஆரம்பத்திலே சொல்லி புரிய வச்சிருக்கணும். ஆனா இப்ப பத்தியா நீ எவ்வளவு கோபப்படுறேன்னு? என்ன பேச கூட விட மாட்டேங்கிற. இதேதான் நீ ஆரம்பத்துல இருந்து பண்ண. அதனாலதான் என்னால உன்கிட்ட எதுவுமே சொல்ல முடியல. சரி, இதுக்கு நேரம் வரட்டும், அப்ப சொல்லிக்கலாம் தான் நான் பொறுமையா இருந்தேன். புரிஞ்சுக்கோ திரு. நிறுத்து. இதெல்லாம் ஒரு காரணமா? ஏன் ராமால மட்டும்தான் சிவானிய நல்லா பாத்துக்க முடியுமா? அவளை உள்ளங்கையில தாங்குற அளவுக்கு நல்ல மனுஷனை நான் தேடி கண்டுபிடிப்பேன். அவளுக்கு ஏத்த ஜோடியில நான் கல்யாணம் பண்ணி வைக்கிறேன். இதெல்லாம் ஒரு காரணம் வந்து சொல்ற? அவ நல்லா இருப்பான்னு மட்டும் சொல்ற. அவ எப்படிப்பட்டவனை கல்யாணம் பண்ணிக்கிறாங்கறத பத்தி யோசிக்க மாட்டியா? எப்படிப்பட்டவனா? ஓ, ஏற்கனவே கல்யாணம் முடிஞ்சவங்கறனால சொல்றியா? இத நான் திரும்ப திரும்ப உனக்கு சொல்லணுமா? ஆரம்பத்திலே சொல்லியிருந்தா இதெல்லாம் சரி பண்ணிருக்கலாம். ஆனா என்கிட்ட மறைச்சு இங்க பாரு. எனக்கு சிவானி மேல உள்ள கோபத்தை விட உன் மேல உள்ள கோபம் தான் அதிகமா இருக்கு. கிளம்பு, இங்க இருந்து கிளம்பு, போ. ஓ சரி, அப்பனா உங்க அம்மா செஞ்சது மட்டும் சரியா? என்னடி என்ன சொன்ன? உங்க அம்மா பண்ணது மட்டும் சரியான்னு கேட்டேன். வாசுகி, ஏன் கத்துற? பதில் சொல்லு. நானும் சொல்லக்கூடாதுன்னு பொறுமையா இருந்தா நீ வேற ஏதாவது காரணம் சொல்லியிருந்தா கூட நான் சரின்னு ஏத்துக்கிடுவேன். ஆனா ஏற்கனவே கல்யாணம் முடிஞ்சவேன்னா உங்க அம்மா ஏற்கனவே கல்யாணம் முடிஞ்ச உங்க அப்பாவை தானே கல்யாணம் பண்ணிருக்காங்க. ஏய் சொல்லு திரு, உங்க அம்மா மட்டும் நீ தூக்கி வச்சு கொண்டாடுற, அதே உன் தங்கச்சினா கஷ்டமா இருக்கா? வாசுகி, இங்க பாரு, நானும் சொல்லக்கூடாதுன்னு பொறுமையா இருந்தா நீ தான் சொல்ல வைக்கிற. உங்க அம்மா மட்டும் ஏற்கனவே கல்யாணம் முடிஞ்சு குழந்தை இருந்து குழந்தை பிறக்கிறதுக்கு முன்னே விட்டுட்டு போன உங்க அப்பாவை பிடிச்சிருக்குன்னு லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கலாமா? ஆனா சிவானி தன்னோட குழந்தை தான் உயிர்னு பொண்டாட்டி இறந்த பிறவும் அந்த குழந்தைய கண்ணா உயிரா வளர்த்து வர ராம கல்யாணம் பண்ணிக்கிட்டா தப்பா? வேணாண்டி, நீ பேசுறது தப்பு. என்ன தப்பு? சொல்லு தெரு, என்ன தப்பு? உங்க அம்மா மட்டும் உங்க அப்பாவை கல்யாணம் பண்ணி ஒரு குழந்தையும் பெத்துக்கிட்டு இப்போ நீ கிடைச்ச உடனே நீயும் ஓகே என் மகன் தானே ஏத்துக்கிட்டு சந்தோஷமா வாழ்றாங்க. அவங்கள நல்லவங்க, கடவுள், தெய்வம்னு எங்க அம்மா மாதிரி யாராவது இருப்பாங்களான்னு அவ்வளவு பெருமையா பேசுற. அதே இத சிவானி செஞ்சா ஏன்டா தப்புங்கிற? இங்க பாரு, எங்க அம்மாவை பத்தி நீ பேசாத. இதோட பேச்ச விட்டுரு. திரு, புரிஞ்சுக்கோ. உங்க அம்மா செஞ்சது சரினா சிவானி செஞ்சதும் சரிதான். இல்ல உங்க அம்மா செஞ்சது தப்புனா சிவானி செஞ்சதும் தப்புன்னு நான் ஒத்துக்கிறேன். ஏன் மேலையும் உன்கிட்ட எல்லாத்தையும் மறைச்சேன்னு சொன்ன பத்தியா, அதெல்லாம் தப்பு தான், நான் ஏத்துக்கிறேன். சொல்லு திரு, உங்க அம்மா செஞ்சது சரியா தப்பா? வேணாண்டி,
எங்க அம்மாவை பத்தி பேசாத. பேசுவேன். நீ நான் சொல்றது சரியா தப்பான்னு மட்டும் சொல்லு. என்ன சொல்ற? போதும். நீ எங்க அம்மாவை பத்தி பேசி உன் மேல சிவானி மேல நியாயம் இருக்கிற மாதிரி காமிச்சிக்கிற. இதோட நிறுத்திக்கோ. திரு, நீ தான் ரொம்ப நல்லவனாச்சே. எல்லாத்தையும் கரெக்டா யோசனை பண்ணி தானே பேசுவ. இப்ப நான் கேக்குற கேள்விக்கு பதில் சொல்லு. ஏண்டா மாத்தி மாத்தி பேசுற? அப்பனா உங்க அம்மா செஞ்சது தப்பா? ஏற்கனவே கல்யாணமான ஒரு ஆள உங்க அம்மா ஏமாத்தி கட்டிக்கிட்டாங்களா? வாசுகி, அப்பா. எங்க அம்மாவை பத்தி பேச நீ யாருடி? திரு. சொல்லு, நீ யாரு? திரு. போ, இங்க இருந்து போயிடு. என்ன கொலகாரனா மாத்தாத. போ. போறேன்டா, போறேன். இங்க இருந்து போறேன். ஆனா என்ன ஆனாலும் உன்னை விட்டுட்டு போக மாட்டேன். நீ கோபத்துல பேசுற. பொறுமையா உட்காந்து யோசனை பண்ணி பாரு, உனக்கு புரியும். சாரிடா, உனக்கு புரிய வைக்க எனக்கு வேற வழி தெரியல. அதான் அத்தைய பத்தி பேசுற மாதிரி ஆயிப்போச்சு. அத்தைய பத்தி ஆஹா, உங்க அம்மாவை பத்தி பேசுனது தப்புதான். என்ன மன்னிச்சிடு. வாசுகி, கை என்னுடம்பை காயம் செய்தான் எங்கே கூறிடுவேன் என் உயிரே. நீ எந்தன் பாதி இதுதானே நீதி, உனை விட்டு போக முடியாதம்மா. மறைந்தாலும் நான் மறு ஜென்மமே என்றும் மாட்டின இதயத்தின் மறு. இங்க பாரு. சிவானி, எனக்கு ஒண்ணு இல்ல. ராம். பயப்படாத, ஒண்ணு இல்ல. அழுகாத சிவானி, அழாத. சிவானி, எப்படி என் மேல இவ்வளவு பாசம் வச்ச? உன் பாசத்துக்குலாம் நான் தகுதியானவனா? எனக்கு தெரியல சிவானி. ஆனா இப்ப எல்லாம் உன்னை நினைக்காம இருக்க முடியல. உன்னை பார்க்கணும்னு தான் மனசுக்கு தோணுது. என் நிஷா என்னை விட்டு போனதுல இருந்து அடுத்து யாரையும் மனசுல நினைக்க கூடாதுன்னு அவ்வளவு வைராக்கியமா இருந்தேன். லட்டு குட்டி மட்டும்தான் என் உலகான. ஆனா அந்த உலகத்துல நீ இப்ப கொஞ்சம் கொஞ்சமா வந்துட்ட. என் நிஷா என்னை விட்டு போனத என்னால ஏத்துக்கவே முடியல. அதை விட்டு வெளியே வர நான் எவ்வளவு கஷ்டப்பட்டேன்னு எனக்கு தான் தெரியும். இன்னும் என் நிஷாவை நினைக்காத நாள் இல்ல. ஆனா சிவானி, இப்போ உன்ன மனசு ஏனோ ரொம்ப கஷ்டப்படுது. உன்ன மனசுல நினைச்சிட்டு அது நடக்கலாட்டி திரும்ப ஒரு ஏமாற்றத்தை தாங்குற சக்தி எனக்கு இல்ல. எனக்கே கஷ்டமா இருக்கு. உன்கிட்ட பேசவா இல்ல உன்னை பார்க்காமே விட்டுறவா? என்ன பண்ணன்னு தெரியாம குழம்பி போயிருக்கேன் சிவானி. இப்பவே உன்னை ஒரு நாள் பார்க்கலாட்டி மனசு தேடுது. இன்னும் உன் மேல ஆழமான அன்பு வச்சுட்டு அப்புறம் ஏதாவது ஒண்ணுனா என்னால அதுல இருந்து வெளியே வர முடியாது. எனக்கு என் லட்டு குட்டி முக்கியம். இவ்வளவு நான் நல்லா பாத்துக்கணும். அதுக்கு என் மனசு கரெக்டா இருக்கணும். இனி ஏதா இருந்தாலும் யோசனை பண்ணி தான் செய்யணும். பாத்துக்கிறேன். ராதாமணி, ரொம்ப லேட் ஆயிடுச்சு. அதனால நாங்க அப்படியே வீட்டுக்கு கிளம்புறோம். நீங்க வாசுகி கிட்ட சொல்லிருங்க, இன்னொரு நாள் கண்டிப்பா வீட்டுக்கு வரோம். அப்படியா? வாசுகி நீங்க வருவீங்கன்னு எதிர்பார்த்துட்டு இருப்பாளே. இல்ல, அங்க 3 பேர் தனியா இருக்காங்க. போனுக்கு மேல போன். இன்னும் உங்க வீட்டுக்கு வந்துட்டு போனா 1 மணி நேரம் ஆகும். அதனால இருக்கட்டும் மதினி, இன்னொரு நாள் கண்டிப்பா வரோம். ஆமாக்கா, வாசுகிட்ட போன் பண்ணி கூட சொல்றேன். நீங்களும் சொல்லிருங்க. சரிங்கண்ணே. இங்க பாருங்க. சொல்லுமா. நீங்க சொன்ன மாதிரி சாம்பார் சாதம் அவ்வளோ டேஸ்ட். வா, பிரசாதம்னா பிரசாதம் தான். சும்மா அள்ளி அள்ளி சாப்பிட்டேன். ரொம்ப நல்லா இருந்ததுங்க. இனிமேல் இந்த மாதிரி கோவில் பூஜைனா கண்டிப்பா என்ன கூப்பிடுங்க. ஒரு வாரம் இந்த ஊர்ல தான் இருப்பேன். வந்துடுறேன். சரிம்மா, கண்டிப்பா சொல்றேன். மீனாட்சி, மாமா. அள்ளி அள்ளி சாப்பிட்டா அது பிரசாதம் இல்லம்மா. நீ சாப்பிட்டது அன்னதானம். எல்லாம் ஒண்ணுதான் மாமா. வயிறு நிறைய நல்லா சாப்பிட்டேல, அப்பனா அது அன்னதானம். அன்னதானம் நல்லா இருந்துச்சா? ஓ சூப்பர் மாமா. அன்னதானமா இருந்தா என்ன, பிரசாதமா இருந்தா என்ன, ஏதா இருந்தாலும் நம்ம சாப்பிட தானே போறோம். சாப்பாடு சூப்பர், அவ்வளவுதான். சரி, உன் பிள்ளைகளை பார்க்க போலாமா? போலாம். நீ என் பிள்ளைய ரெண்டையும் கூட்டிட்டு சாந்தி சித்தி வீட்டுக்கு போகணும். ஏன் இங்கே இருந்துரு? ஐயோ, இது நமக்கு செட் ஆகாது. அங்க சாந்தி சித்தி வீட்லனா எங்களுக்கு தனி ரூம், ஏசி, அடிக்கிற வெயிலுக்கு குளு குளுன்னு தூங்கலாம்ல மாமா. சரிம்மா, வா, அங்கேயும் கொண்டு போய் விட்டுறேன். சரிங்க மாமா. சரி ராதா மதினி, கிளம்புறோம். பாத்து போயிட்டு வாங்க. வந்ததுக்கு சாமி அபிஷேகம் நல்லா பாத்துட்டோம். மனசுக்கே திருப்தியா இருக்கு. இனி இந்த மாதிரி பூஜை நடந்தா உன்னை கண்டிப்பா கூப்பிட்டுறேன் பாலா. நீயும் வந்துரு. சரிங்க மதினி. இதெல்லாம் எதுக்காக? நம்ம பிள்ளைங்க நல்லா இருக்கணுங்கிறதுக்காக தான். நம்ம பிள்ளைங்க நல்லா இருந்தாலே நமக்கு அது சந்தோஷம். ஆமா ஆமா கண்டிப்பா. சரி, பாத்து கிளம்புங்க. நான் வாசுகி கிட்ட சொல்லிடுறேன். சரிங்க மதினி. மீனாட்சி வா. வாரேன். பாப்பா வாரேன். சரிங்க. இன்னும் 2 பாப்பா அவங்க உள்ள இருக்காங்க, நான் சொல்லிடுறேன். சரி சரி சொல்லிரு. வாங்க. வா. சாதனா, சிவானி, ஸ்வேதா என்ன பண்றாங்க? கூப்பிடு. தான் பேசிட்டு இருந்தாங்க. கூப்பிடுமா, கிளம்புவோம். அவங்கள வீட்டுக்கு போலாம். சரிங்கம்மா, இத கூட்டிட்டு வரேன்.
என்ன சொல்ற சிவானி? தெருவுக்கு எல்லாம் தெரிஞ்சிருச்சா? ஆமா ஸ்வேதா, எனக்கு என்ன பண்றதுனே தெரியல. வாசுகி வேற நான் பாத்துக்கிறேன் நீ போன்னு சொல்லிட்டா. திருவண்ணா ரொம்ப கோபப்படுவாங்களோன்னு எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. இல்ல இல்ல, கண்டிப்பா திரு வாசுகி கிட்ட கோபப்பட மாட்டாங்க. வாசுகி பார்த்து பேசிக்குவா. இல்ல ஸ்வேதா, அண்ணன் எவ்வளவு கோவம் இருந்தாலும் உங்களை கஷ்டப்படுத்த கூடாதுன்னு நினைப்பாங்க. ஆனா இன்னைக்கு பஸ் ஸ்டாப்ல எங்களை விட்டுட்டு வீட்டுக்கு வந்துட்டாங்க. இங்களா நடந்து வாங்கன்னு சொல்லிட்டு எவ்வளவு தூரம் இப்படி என்னைக்காவது அண்ணன் விட்டுருக்காங்களா? என் மேல கோபப்பட்டு விட்டுட்டு போனாங்க. சரி, வாசுகி என்ன பண்ணா? எனக்கு அதை நினைச்சுதான் ரொம்ப கஷ்டமா இருக்கு. எனக்கு பயமா இருக்கு ஸ்வேதா. திரு அண்ணா சக்தி அண்ணாட்ட சொல்லி சக்தி அண்ணா என்ன சொல்லுவானோ? எனக்கு யோசிக்க யோசிக்க ரொம்ப பயமா இருக்கு. நான் என்ன பண்ணட்டும்? சிவானி, சாதனா, என்ன சொல்ற? நீ லவ் பண்றியா? யார? என்னாச்சு? இப்ப என்ன பிரச்சனை? சாதனா, சொல்லு சிவானி. திரு அண்ணா கோபப்படுறாங்கன்னா அப்படி யார நீ லவ் பண்ற? நம்ம அண்ணா எல்லாத்தையும் புரிஞ்சு பேசுவாங்களே. என்ன சிவானி? சாதனா, நான் சொல்லு. அது என்ன சொல்ற? இந்த காலத்துல இப்படி ஒரு ஆளா? ஆனா சிவானி, ராம்க்கு ஏற்கனவே கல்யாணமாகி குழந்தை இருக்கறனால அண்ணன் கோபப்படுறாங்கன்னு நினைக்கிறேன். அண்ணனுக்கு புரிய வச்சா ஓகே. சாதனா, உனக்கு ஓகேவா? இது அஃபெக்ஷன்ல வந்தது இல்ல, உண்மையான அன்பு. அதுவும் அந்த குழந்தை மேல உள்ள அன்பு புனிதமானதுப்பா. இதுல என்ன தப்பு இருக்கு? சிவானி, ராம் உண்மையிலே ரொம்ப நல்லவங்க. ஆபரேஷனுக்கு பிளட் கொடுக்க வந்தாங்கல்ல, எனக்கு எவ்வளவு மோட்டிவா பேசினாங்க தெரியுமா? அந்த நிமிஷம் அவங்களோட தைரியம் தான் ஆபரேஷன் தியேட்டருக்கு தைரியமா போனதுக்கு ஒரு காரணம். நல்லவங்கள எதுக்காக மிஸ் பண்ணணும்? நீ ஃப்ரீயா விடு, அண்ணாட்ட நான் பேசுறேன். சாதனா, சிவானி கவலைப்படாத, நாங்க இருக்கோம். ஆமா சிவானி, தைரியமா இரு. வா வீட்டுக்கு போலாம். ரொம்ப தேங்க்ஸ் பா, நீங்க என்ன புரிஞ்சுக்கிட்டதுக்கு. தேங்க்ஸ் எல்லாம் இதுக்கு. உண்மையான அன்பு என்னைக்கும் தோக்காது. மொதவா அம்மா கிட்ட பேசலாம். அம்மாட்டையா? கண்டிப்பா. என்னோட அம்மா பத்தி எனக்கு நல்லா தெரியும். உனக்கு சப்போர்ட்டா இருப்பாங்க. வா, அம்மாட்ட சொல்லிட்டு வீட்டுக்கு போலாம். தெரியுமா, என்ன எதுவும் தப்பா ஒண்ணு நினைக்க மாட்டாங்க. அம்மா தான் சொன்னாங்க, இந்த கடவுள்கிட்ட இன்னைக்கு என்ன நினைச்சு வேண்டுனாலும் நடக்கும்னு. கண்டிப்பா நீ நினைச்சது நடக்கும். வா வீட்டுக்கு போலாம். அனி வாங்க அனி. சரிம்மா. யாரு யாரு யாரு? எதுக்காண்டா? எதுக்கா என் தங்க அழுகுது? சரிம்மா சரிம்மா, அப்பா தானே, அடிச்சிருவோம் அடிச்சிருவோம், அழாதீங்க. என் தங்கம்ல, யார் இவள? அழக்கூடாது, அழாதடி. சரி, இந்த உங்க அப்பா தானே, இவர் தானே, அடிச்சிருவோமா? அப்பாவை சப்புன்னு அடிச்சிருவோமா? இரு இரு, அடிச்சிருவோம். ஏய் அடியே, பாத்தியா பாத்தியா, அப்பாவை அடிச்சாச்சுல. இனி என் தங்க அழக்கூடாது, அழாதீங்க. ஓய் என்னடி? என்ன? எதுக்கு இப்ப என்ன அடிச்ச? தம்பி அழுகைய நிப்பாட்ட பாருங்க. உங்களை அடிச்சதும் என் மகன் அழுகைய நிப்பாட்டிட்டான். என்ன அடிச்சதும்? ஆமா. எத்தனை நாள் ஆசடி? அது இப்பதான் திடீர்னு தோணுச்சு. அடிக்கணும்னா? கன்னத்துல சப்புன்னு ஒண்ணு வச்சா எப்படி இருக்கும்னு பார்த்தேன். நல்லா இருக்கு மாமா. அடியே சரிதாண்டி, இன்னைக்கு உனக்காக லீவு போட்டு வீட்ல இருந்ததுக்கா? இங்க பாருங்க, லீவு போட்டு இருந்தது உங்க விருப்பம். சும்மா எதுக்கு எடுத்தாலும் உனக்காக இருந்தேன் உனக்காக இருந்தேன்னு சொல்லக்கூடாது. அப்ப நான் சங்கவி ராகவிக்காக இருந்தேன்னு சொல்லட்டா? என்னங்க? என்ன என்ன என்னடி? ஒண்ணு இல்ல மாமா, நீங்க எனக்காக தான் லீவு போட்டு இருந்தீங்க, ஓகேவா? அது சரி. இப்ப எதுக்கு அடிச்ச? அது பிள்ளையோட அழுகைய நிப்பாட்ட. அழுகைய நிப்பாட்டிட்டானா? ஓ, அப்பவே. சரி சரி, அடிச்ச கண்ணத்துக்கு ஒரு சாரி சொல்லு. சாரியா? சொல்லடி, வலிக்குது இன்னும். சாரி. ஏய், நான் என் கண்ணத்துக்கு சாரி சொல்ல சொன்னேன். அதான் சொல்லிட்டேன்ல. நீ சொன்ன சாரி எனக்கு, அடிச்ச கண்ணத்துக்கு என்னங்க? கேட்காம சப்புன்னு ஒண்ணு வச்சேல. இப்ப நான் கேக்குறேன், ஒரு சாரி சொல்லு. அதான் சொல்லிட்டேன்ல. கண்ணத்துக்கு சொல்லுடி. கண்ணத்துக்கா? அங்கதானே அடிச்ச? ஆமா, ஆனா அது எப்படி சொல்றது? அதுவா, கை அடிச்சுச்சு. ஆனா உன் உதடு சாரி சொல்லணும். ஏய் போங்கங்க எருமைங்க, இன்னொரு அடி அடிச்சிருவேன். சாரி, 2 சாரியா கேளு. என்னங்க? என் பர்மிஷன் இல்லாம என்ன ஒரு அரை அரைஞ்ச, அதுக்கு என் பர்மிஷனோட ஒரு சாரி கேளு. ஏய் மாமா, என்ன சேட்டை? அடி வாங்கிருவீங்க. அதெல்லாம் முடியாது மாமா, விளையாடாத. என்ன சொன்னாலும் முடியாது. ஏய் மாமா. என்னடி? நல்ல பிள்ளைல அடம் பிடிக்காம எந்திரிச்சு போவியா? தம்பிக்கு பசிக்குதான், நான் வயித்து கொடுப்பேனா? போங்க. என்னடி, உன் புருஷனை நாய்க்குட்டி நினைச்சிட்டியா? நாய்க்குட்டியா? ஆமாண்டி, நம்ம நாய்க்குட்டி மாதிரி போவியா வருவியாங்கிற. என்னங்க? நீ என்ன ஐஸ் பண்ணாலும் ஆமா கேட்க மாட்டேன். ஏ மாமா, நீ நல்ல பிள்ளை தானே? ரொம்ப மோசமானவன். சரி இருக்கட்டும், கிளம்புங்க.
எதுக்கடி பத்தி விடுற? தம்பி திரும்பவும் அழுக ஆரம்பிச்சிருவான். அழுக மொத்தல வயித்து கொடுக்க முடியாது. கிளம்புடா மாமா. கிளம்பு டாவா, அவ்வளவுதானாடி? இல்ல மாமா, மிந்தி நீங்க மட்டும் என்னங்க வாங்க போங்கன்னு அழகா கூப்பிட்டுட்டு இருந்தேனா, ஹா இப்ப இந்த செல்லக்குட்டி வந்துட்டானா, ஹா அவனை டேய் கண்ணு தங்கம் வெள்ளான்னு கூப்பிடுறோமா, ம் அப்படியே பேச்சு வாக்கல உன்னையும் வாடா போடான்னு வந்துருது மாமா. என்ன பண்ண, நீ எனக்கு குழந்தை தானே. சரிதாண்டி, எப்படியெல்லாம் பேசுற? ம் ஓகேமா, நான் கிளம்புறேன். என் பையனுக்கு வயித்து கொடு. சரி மாமா. ஏய் மாமா. என்னடி? இல்ல அப்பப்ப டா வருது, உனக்கு ஓகேவா இல்ல ஏதாவது கோபமா? ஏய் என்ன பக்கத்துல? அது ஒண்ணும் இல்லடி, நீ வாங்க போங்கன்னு கூப்பிடுறத விட டா போட்டு கூப்பிட மொத்தல. ஐயோ அவ்வளவு அழகா இருக்குடி, அப்படியே கூப்பிடு. நிஜமாவா? ம் உன்கிட்ட கூப்பிடுன்னு சொன்னா நீ கூப்பிட மாட்ட, அதுக்குதான் கொஞ்சம் அப்படியே பிகு பண்ணி போனேன். இப்ப நீ ஏன் சொல்ல வச்சிட்ட? சரி, நான் வெளியே போகணுமா? ஆ. இல்ல நான் உள்ள இருக்க மொத்தலே. ஏ மாமா, போகட்டும் போகட்டும். சரிடி குண்டாத்தி. குண்டாத்தியா? ஆமாண்டி, நீ என் குண்டாத்தி தான். பிள்ளை அழுகுங்களை வைத்து கொடு, நான் வாரேன். ஆ. ஏ மாமா, அழகுடா மாமா.